முதல் முயற்சியில நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்க. எல்லோருடைய கனவும் அதான். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவது அப்படின்றது தான் எல்லோருடைய கனவும். எல்லோரும் அதை நோக்கி தான் ஓடுறாங்க. முதல் முயற்சியில வெற்றி பெற்றதுக்கு எதெல்லாம் நீங்க சரியா பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க பர்சனலா? இதெல்லாம் நம்ம சரியா பண்ணோம். அதனால தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே. முதல் முயற்சியில நான் குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ போஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், நான் குரூப் 4 ஃபெயில் ஆயிருக்கேன். நெறைய பேர் வந்து சக்சஸ பத்தி பேசுறோம். அதே மாரி ஃபெயிலியர்ஸ பத்தியும் பேசணும் அப்படின்றதுக்காக இத நான் சொல்றேன். அப்போ முயற்சிகள் அப்படின்றது எல்லாருமே செய்றோம். நெறைய எக்ஸாம்ஸுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதுல சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அது கிளியர் ஆயிடுது. அதுல நான் வந்து பெஸ்ட்டா பண்ணதா நான் நினைக்கிறது வந்து செய்வன திருந்த செய் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. எனக்கு பாலிட்டி, எக்கனாமி, இங்கிலீஷ், மேத்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வரும். எனக்கு புடிச்ச சப்ஜெக்ட்ன்னு தெரியும். அந்த 4 சப்ஜெக்ட்டையும் நம்பி தான் நான் குரூப் 2 அட்டெண்ட் பண்ணேன். அத வந்து எனக்கு ஃபேவரா இருந்தது. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். இன்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்து ஒர்க் பண்றேன். இப்போ எனக்கு ஆரம்பத்துல செல்ஃப் டவுட் இல்லையான்னு கேட்டா, அதிகமான செல்ஃப் டவுட் இருந்துச்சு. நமக்கு வந்து நம்ம இன்னும் தமிழ்நாடு பார்ட் வந்து அதிகமா படிக்காம இருக்கோமே, ஐஎன்எம் வந்து நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோமே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்குமே வந்து டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள நம்ம சரியா படிப்போம். இப்போ இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா, அதுல மேக்ஸிமமா எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? மேத்ஸ் நமக்கு நல்லா வரும்னா, நம்ம 25க்கு 25 வாங்குறதுக்கு என்ன வழி? இந்த மாதிரியா எனக்கு எது சரி வருமோ, அத நான் தெளிவா படிச்சேன். அதுக்கு அதிக நேரங்கள் கொடுத்தேன். இன்னொன்னு, எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்ட சுத்தமா விட்டுட்டு போல எக்ஸாமுக்கு. இதுதான் நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். இப்போ நான் சயின்ஸு, ஜியோகிராஃபி, ஐஎன்எம், தமிழ்நாடு பார்ட்டெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே சுத்தமா அடிப்படை நாலேட்ஜ் கூட இல்லாம நான் எக்ஸாம்க்கு போகல. அதனால எனக்கு அது எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, எனக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நமக்கு ஒன்ஸ் பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு பிரிலிம்ஸ்ன்றது ஸ்கிரீனிங் டெஸ்ட். நிறைய பேரை வந்து வடிகட்டுறதுக்கு, இந்த காம்படிஷன்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கான வழி. அதற்கு நம்ம உள்ள போயிட்டோம்னா மெயின்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படின்ற தெளிவு எனக்கு இருந்துச்சு. அதனால அந்த ஒரு எக்ஸாமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் என்னோட ப்ரிப்பரேஷனை எடுத்துட்டு போனேன். இது ஏன் நான் குரூப் 4 ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன்னா, என்னோட நாலேஜ் குரூப் 2க்கு அப்ளை ஆச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். ஆனா குரூப் 4 இன்னும் ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்டா தெரியணும். யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் உள்ள மேஜரான வித்தியாசமே அங்க நிறைய கான்செப்சுவலா இருக்கும், இங்க நிறைய ஃபேக்சுவலா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஃபேக்சுவலான நாலேஜ் எனக்கு போதுமானதா இல்ல. அதனால எனக்கு குரூப் 4 கிளியர் ஆகல. ஆனா எனக்கு இங்க வந்து லாங்குவேஜ் பார்த்து மேத்ஸ் வந்து ஃபேவரா இருந்துச்சு. அதனால கிளியர் ஆச்சு. இதுல இருந்து ஆஸ்பிரன்ட்ஸுக்கு நான் சொல்ல வர்றது, குரூப் 2ஓ 4ஓ 1ஓ இல்ல யூபிஎஸ்சியோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ல, உங்களோட சோர்ஸ்ல முழு நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுன்னா கிளியர் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா அதுல உள்ள மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் கொடுங்க. அது உங்களுக்கு கிளியர் ஆகும். அவ்வளவுதான். ஓகே. இப்ப இது என்னோட சந்தேகம். இத வந்து சொல்லுங்க. இப்ப இப்ப நம்ம ஒரு ஒரு அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிருக்கோம்னு வைங்களேன். இப்ப நம்ம தமிழோ, இங்கிலீஷோ லாங்குவேஜ்ல ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். மேத்ஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இப்ப ஐ மீன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ்ல நம்மளுக்கு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு, எக்கனாமிக்ஸுக்கு நம்ம கூடுதலான கவனம் குடுத்து படிக்கிறோம் அப்படின்னு வைங்க. அந்த 2வது அட்டெம்ப்ட்ல கூடுதலா இப்ப நம்ம இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு, நம்ம தான் ஆல்ரெடி பாலிட்டி, ஹிஸ்ட்ரில தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோமே, அத நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு, அதுக்கு கொஞ்சம் நேரத்த குறைவா குடுச்சுட்டு, எக்கனாமிக்ஸுக்கு கம்மியா குடுக்குறாங்கன்னு வைங்களேன். அடுத்த அட்டெம்ப்ட்ல ஹிஸ்ட்ரிலயோ, மத்த சப்ஜெக்ட்ஸ்லயோ குறைவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அத பத்தி சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் நினைக்கிறீங்க எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் எனக்கு நல்லா தெரியும், அதை வச்சு நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடணுன்ட்டு உள்ளே போகிறீங்க. மீதி சப்ஜெக்ட் வந்து நீங்க படிக்கலன்னு எடுத்துப்போம். ஆனா அந்த வருஷம் உங்களுக்கு ஐஎன்எம்ல இருந்து ஜாஸ்தி கொஸ்டினோ இல்ல ஐஎன்எம்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவோ இருந்துச்சு. ஆனா ஐஎன்எம் வந்து நீங்க படிக்காம போயிருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஸ்ட்ரகிளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா, அந்த சப்ஜெக்ட்ல உள்ள பேசிக் நாலேஜ். அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா மீதி எந்த சப்ஜெக்ட்டும் தெரியாம நீங்க காம்படிஷனுக்குள்ள போகக்கூடாது. அப்ப அதை பத்தின அடிப்படையான புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேனேஜபிள் தான். இங்க வந்து கட் ஆஃப் வந்து 200க்கு 200 கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற கொஸ்டின், இது வரைக்குமே யாருமே கேள்விப்படாத கொஸ்டின் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும்.
அதை வந்து எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அந்த கொஷினை வந்து எலிமினேட் பண்ணவோ இல்லை கம்பேரேட்டிவ் கெஸ் பண்ணியோ ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு எதை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை தெளிவாக படிங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலை, அடுத்த அட்டெம்ப்ட் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லேயும் தெளிவாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் வீக்காக நீங்கள் போன டைம் பண்ண மிஸ்டேக்கையும் நீங்கள் திருத்திக்கிட்டு அடுத்த எக்ஸாம் போய் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் எந்த சப்ஜெக்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகக்கூடாது. அது இந்திய காம்படிஷனுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஓகே, 2 தோல்விகள் 3 தோல்விகள்லாம் ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ யூடியூப்ல எனக்கு இதில் ஒரு மேடம் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 40-42 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குரூப் 4 தான். 3 அட்டெம்ப்ட் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போதும் ஒரு நல்ல கொஸ்டின், அப்போ ஒரு 150 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேருந்து அவங்க ஒரு 5 கொஸ்டின் அந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 150, 155 to 160 கொஸ்டின்ஸ்லேயே அவங்க வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இப்போ எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத, இப்போ நமக்கு என்ன ஸ்ட்ராங் ஏரியா என்ன வீக் ஏரியா அப்படின்றத அனலைஸ் பண்ணணுமா, எங்கே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா 3 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க, ஒரு 6 ஆண்டு காலம், 2016 to 24 வரைக்கும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஸோ படிச்சிருந்தவங்க கூட ஒரு 160 கொஷின்ஸ் அளவுக்கு தான் அவங்களால போட முடியுது அப்படின்னா, அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, அவங்க எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப்ல பார்க்குற எல்லாருமே அவங்களோட சக்ஸஸை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயிலியர் பற்றி பேச வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய பேரோட டைம், நிறைய பேரோட மணி, நிறைய பேரோட நம்பிக்கையை வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து உள்ளடக்கியது தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சுட்டும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தும் படிக்கிறாங்க, காலேஜில் இருந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டும் படிக்கிறாங்க, ஐடி ஜாப் பார்த்துட்டும் படிக்கிறாங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க, அது முடிச்சுட்டு வந்து திருப்பியும் குரூப் 2 எழுதுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏஜ் 50 ஏஜ் ப்ளஸ் இருக்காங்க, அவங்களும் எழுதுறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லாரையுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாரையும் உள்ளடக்கியது தான் இந்த ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் தோல்வியை கையாளுறதுக்கான மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிட்டு உள்ளே வர வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஒரு காம்படிஷனுக்குள்ளே போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணோன்றது தான் பெரும்பாலான மக்களோட ஆசையாகவும் விருப்பமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். ஆனால் சில பேரால் அது முடியுது, சில பேரால் அது முடியல. அப்போ உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் வந்து அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் ஆச்சு, நம்ம வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் போகணும். அப்படியே நம்ம அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ஸ் நம்மளோட மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகாமல் நம்மளை தொடர்ந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். இப்போ சிம்பிளாக நீங்கள் எதை அனலைஸ் பண்ணணும்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான காரணங்கள் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று வந்து சோர்ஸு, அதாவது சோர்ஸ்னா நீங்கள் சூஸ் பண்ண புக்கு, நீங்கள் சூஸ் பண்ண மெட்டீரியல், அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே. இன்றைக்கி நீங்கள் வந்து மெட்டீரியலாக பார்க்குற எல்லாமே ஸ்கூல் புக்கோட அதர் இன்னொரு வடிவம் தான். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை சிலபஸ் வைஸ் வந்து எல்லாருமே பிரித்து வெவ்வேறு பெயர்கள் வச்சு அதுக்கான அட்டைகளை வந்து மாற்றி மார்க்கெட் பண்ணுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை, எல்லா அகாடமிஸுமே அதை தான் பண்ணுறாங்க. அதுதான் எக்ஸாமோட தேவையும் கூட. இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை நீங்கள் முழுசாக நம்பணும். நீங்கள் அதை ஒழுங்காக நீங்கள் நம்பியிருக்கவே மாட்டீங்க. அதை படிக்கிறப்போவே இதுலேருந்து கொஷின் வந்துருமா, நம்ம இதை படித்தா போதுமா அப்படின்னு செல்ஃப் டவுட்டோடையே படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு மனசில் போய் பதிஞ்சிருக்காது. சோர்ஸ் சூஸ் பண்ணுறது ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. பாலிட்டிக்கே வந்து ஒரு 4-5 அகாடமியோட மெட்டீரியல் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் ஆர்டிகல் 17 தான் கேட்டிருப்பாங்க, அது உங்களால் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஆர்டிகல் 21 தான் கேட்டிருப்பாங்க, அதை உங்களால் நினைவுபடுத்தியிருக்க முடிஞ்சிருக்காது. ரீசன் என்ன, ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன்று சோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல மிஸ்டேக்காக இருக்கணும், இல்லைனா படித்ததை உங்களால் நினைவு கூற முடியாமல் அது உங்களோட மிஸ்டேக்காக இருக்கணும். அப்படியும் இல்லைனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த 3 மணி நேர ப்ரெஷரை அன்னைக்கு போய் திடீர்னு உட்காந்து எழுதி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீவியஸாக ஒரு 10 டெஸ்ட்டாவது எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா கிளியர் ஆகிடும்.